வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குதிரைவாலி அரிசி வச்சு எப்படி பொங்கல் செய்கிறது அப்படின்தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதாவது இந்த குதிரைவாலி அரிசியில் கோதுமையை விட 6 மடங்கு சத்து அதிகமாக இருக்குது. இது சுகர் லெவல்லாம் ரொம்பவே கண்ட்ரோலில் வச்சுக்கும். அதனால நம்ம இதை அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதில் ப்ரோட்டீன்ஸ் கூட ரொம்ப அதிகமாக இருக்குது. டயட் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை அதிகமாக யூஸ் பண்ணலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வச்சு குதிரைவாலி அரிசியை நம்ம போட்டுக்கலாம். 1 கப் குதிரைவாலி அரிசி நாங்கள் எடுத்திருக்கோம். அடுத்து அந்த கப்லேயே 1/4 கப் பாசிப்பருப்பு அதையும் சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே. இப்போது அதே கப்பில் 3 கப் தண்ணி ஊற்றுங்க. கூட லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. நல்லா பொங்கல் வெந்துருச்சு. இப்போ ஒரு தாளிச்சிட்டு வந்துடலாம். ஒரு வானில் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகு, தேவைக்கேற்றாப்புல முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கிளறி விடுங்க. 1 இன்ச் அளவு இஞ்சி துருவி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலையை போட்டு இறக்கிடலாம். இதை நம்ம பொங்கலில் சேர்த்திக்கலாம். தாளிச்சதை பொங்கலில் சேர்த்திக்கோங்க. ஒரு கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம குதிரைவாலி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது சூடாகவே சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் கெட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.